இருக்கிற அந்த கிராமத்துக்கு போ. ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವಂತ ಆ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗು. ಆಮೆನ್. அங்கேதான் நீ போ. ನೀ ಅಲ್ಲೇ ಹೋಗು. அங்க கட்டப்பட்டிருக்கிறதை நீ போய் அழுத்திட்டு கொண்டு வா. ನೀ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಂತದನ್ನು ಬಿಚ್ಚಿ ನೀ ಕರ್ಕೊಂಡು ಬಾ ಹೋಗು. ஹalleluya. ஹalleluya. நாங்க நினைக்கிறோம் ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ நமக்கு எதிரா இருக்கிறது எங்க வந்து நமக்கு சாதகமா இருக்க போகிறது. ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವುದು ಅದು ಹೇಗೆ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಂತು ಬಿಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ಇವತ್ತು ನಾವು ಏನೆನಿಸ್ತೇವೆ எங்க ಗೊತ್ತಾ? பிரச்சனைகள் எங்க முன்பதாய் வரும்போது, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ ಬರುವಾಗ, கவலைகள் வரும்போது, ನಮ್ಮ ಚಿಂತೆಗಳು ಬರುವಾಗ, சில காரியங்கள் கண்முன் இருக்கும்போது, ಮುಗಿಯದೇ ಇರುವಂತ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರುವಾಗ நமக்கு தோணுகிறது ಅನ್ಸುತ್ತೆ அந்த பக்கத்துல எதிரி இருக்கிறான், ಆ ಭಾಗದಲ್ಲಿ ವೈರಿ ನಿಂತಿದ್ದಾನೆ, பக்கத்துல கடவுள் இருக்கிறார், ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾನೆ. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் என்று நான் கெஞ்சினான். ದೇವರೇ ನೀ ಕೃಪೆ ಮಾಡು ಅಂತ ನಾನು ಬೇಡ್ಕೊಂಡ್ರೆ ஆண்டவர் இரக்கம் காட்டி ದೇವರು ಕೃಪೆ ತೋರಿಸಿ கர்த்தர் தன் தூதனை அனுப்பி ದೇವರು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்கி ದೇವರು ನನಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ எப்படியாவது நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள, ಹೇಗಾದ್ರೂ ನಾ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, அந்த பிரச்சனை தீர ಹೇಗಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಸರಿಯಾಗದಕ್ಕೆ கர்த்தர் வழி செய்வார் என்று தானே நாங்க நம்பியிருக்கிறோம். ದೇವರು ಒಂದು ದಾರಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹಾಗೆ ತಾನೇ ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ, தானே நம்பியிருக்கிறோம். ಹಾಗೆ ತಾನೇ ನಂಬಿದ್ದೇವೆ. ஆனா அப்படி கிடையாது. ಆದ್ರೆ ಹಾಗೆ ಆಗಲ್ಲ. கர்த்தருடைய வல்லமை என்னன்றதை உங்களுக்கு பேசுகிறேன், காதுள்ளவர்கள் கவனமாக. ದೇವರ ಬಲವು ಎಂತದು ಅಂತ ನಿಮ್ಮ ಬಳಿನ ಮಾತಾಡ್ತೇನೆ, ಕಿವಿ ಉಳ್ಳವರು ಗಮನಿಸಿ. ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு எதிரில் இருக்கிற, உனக்கு எதிர்த்து இருக்கிற, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವಂತ அந்த ஒரு இடத்துக்கு நீ போ, ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗು, நீ போ, ನೀ ಹೋಗು. நீங்க கட்டியிருக்கிறதை அவிழ்த்து விடு, ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಂತದನ್ನು ನೀ ಬಿಚ್ಚಿ ಬಿಡು. ஹalleluya. ஹalleluya. நீ யாரையும் கேட்க தேவையில்லை, ಯಾರನ್ನು ಕೇಳುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. உன்னுடைய அற்புதத்தை எவனும் தடை செய்ய முடியாது. ನಿನ್ನ ಅದ್ಭುತವನ್ನು ಯಾರು ತಡೆ ಮಾಡಲು உனக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எதிர்த்து நிற்கிற ஆயுதங்கள் உனக்கு வாய்க்காது. ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವ ಅಂತ ಆಯುಧಗಳು ಎಂದು ಕೂಡ ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வாய்கள் அவை எல்லாம் மூடப்படும். ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಲ್ಪಟ್ಟ ಮಾಯಗಳು ಎಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತೆ. உன் எதிரிகள் வெட்டுண்டு போகும்படி நான் செய்வேன். ನಿನ್ನ ವೈರಿಗಳನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಎಸೆಯುವಾಗೆ ನಾ ಮಾಡ್ತೇವೆ. நான் வெக்கப்பட்டு போகும்படி நான் செய்வேன். ಅವರು ಲಜ್ಜೆಗೆಟ್ಟು ಹೋಗುವಾಗೆ ನಾ ಮಾಡ್ತೇನೆ. உன்னுடைய எதிரிகள் உன் தலை உயர்த்த முடியாதபடி அவர் அவமானத்துக்கு தள்ளப்படுவார்கள். ನಿನ್ನ ವೈರಿಗಳು ನಿನ್ನ ಮುಂದೆ ತಲೆಯನ್ನು ಕೂಡ ಎತ್ತಕ್ಕಾಗದೇ ಇರುವಾಗೆ ಅವಮಾನದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಒಳ ಹೋಗು, அதை கழட்டி விடு, ನೀವು ಹೋಗಿ ಅದು ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ಬಿಡು, குட்டியும் கூட நீ அவிழ்த்து விடு, ಅದರ ಮರಿಯನ್ನು ಕೂಡ ನೀ ಬಿಚ್ಚು. அதை அவளுக்கும் போது ಅದನ್ನು ಬಿಚ್ಚುವಾಗ யாவனாவது உன்னிடத்துல கேட்டா, ಯಾರಾದ್ರೂ ನಿನ್ನ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ சொல்லு, இது எஜமானனுக்கு தேவை. ಹೇಳು, ಇದು ಯಜಮಾನನಿಗೆ ಬೇಕು. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. ஏன் எதிரியுடைய இடத்திலும் கர்த்தர் தான் ராஜாதிராஜ. ನನ್ನ ವೈರಿಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರೇ ರಾಜಾದಿರಾಜನು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? இந்த இடம் எனதல்ல என்று நான் இருக்கிறேன். ಯಾವ ಸ್ಥಳವು ಅದು ನನ್ನದಲ್ಲ ಅಂತ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ. இடத்துல நான் ஒண்ணும் பண்ண முடியாது என்று நினைக்கிறேன். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ನಿಂತಿದ್ದೇನೆ. அந்த இடத்திலும் கர்த்தருடைய கரம் எல்லாம் செய்ய வல்லமையுடையது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಕರವು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்று சொல்லி வெளியே ஓடி போய் விட்டான் மோசே. ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಮೋಶೆ ಓಡೋಗ್ತಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. இன்னும் இந்த ஐகுப்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி போய் விட்டான். ನನಗೂ ಐಗುಪ್ತಕ್ಕೂ ಯಾವ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ಅಂತ ಊರು ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ತಿದ್ದಾನೆ. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ಯಾಜಕ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ, ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னுடைய கரம் உன்னோடு கூட வரும். ನನ್ನ ಕರವು ನಿನ್ನ ಜೊತೆ ಬರುತ್ತೆ. என் கரம் அற்புதம் செய்யும். ನನ್ನ ಕರವು ನಿನಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತೆ. பலத்த கரத்தினால நான் ஐகுப்தில் என் ஜனங்களை விடுவிப்பேன். ನನ್ನ ಬಲ ಕರಗಳಿಂದ ನಾನು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಜನರನ್ನು ನಾನು ಬಿಡಿಸುವೆ. ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, உன்னுடைய எதிரியின் பாளையம் கர்த்தருடைய ஆளுகையில் இருக்குது. ನಿನ್ನ ವೈರಿಯ ಪಾಳ್ಯವು ಕೂಡ ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಅಡಿಯಲ್ಲಿದೆ. சொல்லுங்க, ಹೇಳಿ. எது என்னால முடியாத ஒரு இடம் என்று நினைக்கிறேனோ, எது எனக்கு பெரிய பர்வதம் என்று நினைக்கிறேனோ, ಯಾವುದು ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ ಅಂತ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೋ, ಯಾವುದು ನನಗೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಪರ್ವತ ಅಂತ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೋ. சங்கீதம் 29 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 29 ಹೇಳುತ್ತೆ, கர்த்தருடைய சத்தத்துக்கு பர்வதங்கள் பெயர்ந்து போகும். ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಪರ್ವತವು ಕೂಡ ಕಿತ್ತು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. என் முன்னால ஒரு செங்கடலாய் காணப்படுகிறது என்று நீங்க பயப்படுறீங்களா? ಮುಂದೆ ದೊಡ್ಡ ಕೆಂಪು ಸಮುದ್ರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಭಯದಲ್ಲಿದ್ದೀರಾ? போய் தொட போட்டா யார் என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ಇದನ್ನು ಹೋಗಿ ನಾವು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಯಾರು ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀರಾ? என்ன விட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ಸೈತಾನನು ನನ್ನನ್ನು ಬಿಡಲ್ಲ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். அந்த கழுதை அப்படியே கழறதே பெரிய விஷயம். ಕತ್ತೆಯನ್ನು ಬಿಚ್ಚುವುದೇ ಕಷ್ಟ. அந்த குட்டியவன கூட்டுவான்றாரு. ಅದರಲ್ಲಿ ಅದರ ಮರಿಯನ್ನು ಕೂಡ ಕರ್ಕೊಂಬ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಇವರು ಧೈರ್ಯ அதிகಂದ. ಅಯ್ಯೋ, ಇವ್ರಿಗೆ ತುಂಬಾ
ಧೈರ್ಯ ಹೆಚ್ಚು. நான் சொல்றதை கேளுங்க. ನಾ ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿ. அவருக்கு தைரியம் அதிகம் இல்ல, ಅವರಿಗೆ ಧೈರ್ಯ ಹೆಚ್ಚಲ್ಲ, அவருக்கு அதிகாரம் அதிகம், ಅವರಿಗೆ ಅಧಿಕಾರವೇ ಹೆಚ್ಚು, அவருக்கு வல்லமை அதிகம், ಅವರ ಬಲವೇ ಹೆಚ್ಚು. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. செய்ய முடியாததை சொல்லுகிறவர் என் தேவன் அல்ல. ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತದನ್ನು ಮಾಡುವಂತ ಹೇಳುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ಅವರು ಹೇಳಿದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ